தமிழ் கழுகு. ஜனவரிக்குள்ள அதிமுகவோட அதிருப்தி தலைவர்களை விஜய் முன்னாடி நிறுத்துறதா செங்கோட்டையன் போட்ட சபதம் தான் இப்ப தாவேகாவுல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கான். முதன்முறையா தாவேகாவுல ஒழுங்குபடுத்தப்பட்ட மாவட்ட மாநில நிர்வாகிகள் கூட்டம் பனையூர்ல நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இதை நடத்துனது செங்கோட்டையனும் ஆதவ் அர்ஜுனாவும் தான். எப்பவுமே இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வராத விஜயோட வியூக வகுப்பாளரான ஜான் ஆரோக்கியசாமியும் அந்த கூட்டத்துக்கு வந்து கலந்துக்கிட்டு பேசியிருக்கார். இதுல பேசின செங்கோட்டையன் தேர்தலுக்கு எப்படி வேலை செய்யணும், பொதுமக்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கொஞ்சமா கிளாஸ் எடுத்துட்டு 2026 ஜனவரிக்குள்ள அதிமுகவுல இருக்கிற ஒட்டுமொத்த அதிருப்தி தலைவர்களை விஜய்க்கு முன்னால நான் நிறுத்துறேன், எல்லாருமே வர சம்மதிச்சுட்டாங்க, இதை இந்த செங்கோட்டையன் செஞ்சு காட்டுவான்னு நிர்வாகிகள் மத்தியில சபதம் போட்டு பேச கூட்டத்துல ஆரவாரம் அடங்க ரொம்ப நேரம் ஆச்சான். இன்னொரு பக்கம் ஆதவ் அர்ஜுனா தான் எடுத்து வச்சிருக்கிற சர்வே பத்தி பேசும்போது ஏகப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் அதிமுக திமுகவோட மறைமுக கூட்டணியில இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. அத தலைவர்கிட்டையும் சொல்லியாச்சு, நீங்க மாறலன்னா மாத்தப்படுவீங்கன்னு சொல்ல ஜான் ஆரோக்கியசாமியும் இத பத்தி பேசினாரா. கூட்டத்துல செங்கோட்டையனோட சபதத்தை பத்தி கேள்விப்பட்ட விஜய் அவரை தன்னோட பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு கூப்பிட கூட்டத்துல இருந்த செங்கோட்டையன் விஜய பார்க்க கிளம்பிட்டார். ஜான் ஆரோக்கியசாமியும் செங்கோட்டையனோட ஒரே கார்ல போய் விஜயோட 3 பேரும் ரொம்ப நேரம் ஆலோசனை செஞ்சதா சொல்றாங்க. வழக்கம் போல படிப்படியா புஷி ஆனந்தோட பங்களிப்பு கட்சியில குறைஞ்சிட்டு வர இந்த கூட்டத்துல புஷி ஆனந்த் ஒரு ஓரமா இருந்ததா சொல்றாங்க. அதிமுக ஒருங்கிணைப்புல பாஜக அழுத்தம் கொடுத்தாலும் நாங்க தான் கட்சியிலையும் கூட்டணியிலையும் யாரை சேர்க்கணும்னு முடிவு செய்வோம்னு கெத்து காட்டுதான் அதிமுக தலைமை. இரண்டாயிரத்து 26 திமுக ஆட்சியை அகற்றுவோங்கிற அமித்ஷாவின் சபதத்தை நிறைவேற்ற அண்ணாமலையை களத்துல இறக்கி இருக்காம் டெல்லி பாஜக. தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தவும் தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தோர் வாக்குகளை ஒருங்கிணைக்கவும் அதிமுகவோட ஒருங்கிணைப்பு அவசியம்னு அமித்ஷா கிட்ட சொல்லப்பட தினகரனையும் ஓபிஎஸ்ஐயும் கூட்டணிக்குள்ள கொண்டு வர பொறுப்பை அண்ணாமலை கிட்ட அமித்ஷா பொறுப்பு ஒப்படைச்சது பழைய கதை. ஆனா 2 பேரையும் சேர்க்கிறது எங்களோட தனிப்பட்ட முடிவுன்னு தன்னை சந்திச்ச நயினார் கிட்ட கராரா சொல்லிட்டாராம் எடப்பாடி. திரும்பவும் திமுக ஆட்சி வரும்னு வெளிப்படையா பேசுறவங்களை எப்படி சேர்க்க முடியும், அவங்கள முதல்ல மாற சொல்லுங்க, அதிமுக தான் ஆட்சிக்கு வரும்னு பேச சொல்லுங்க, பிறகு பார்க்கலாம்னு நயினார் கிட்ட சொல்லிட்டாராம் எடப்பாடி பழனிசாமி. இத அமித்ஷா கிட்ட சொல்ல நயினார் டெல்லிக்கு போக திங்கட்கிழமை சென்னைக்கு வராரு அமித்ஷா. வேலூர்ல ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு சென்னையில அதிமுக ஒருங்கிணைப்பு பத்தியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக தேமுதிகன்னு கட்சிகள் இணைகிறத உறுதி செய்யறத பத்தியும் பாஜக தலைவர்கள் கிட்ட தன்னோட வியூகங்களை வகுத்து கொடுப்பாராம் அமித்ஷா. தொகுதி பங்கீட்டுல திமுக என்ன சொன்னாலும் எப்படி பேசினாலும் தனி சின்னத்துல நிக்கிற முடிவுல இருந்து வைகோ பின்வாங்க மாட்டாராம். நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சியில உதயசூரியன்ல நிக்க சொல்லி திமுக தரப்பு சொன்னப்போ அதை மறுத்து தீப்பெட்டி சின்னத்துல நின்று நேருவுக்கு ஷாக் கொடுத்தாரு துரை வைகோ. ஆனா 2021 திமுக ஒதுக்குன 6 தொகுதிகளையும் உதயசூரியன் சின்னத்துல தான் நின்னுச்சு மதிமுக. 2026 திமுக தங்களுக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்குனாலும் தீப்பெட்டி சின்னத்துல தான் நிக்கணுங்கிற முடிவு எடுத்திருக்காராம் வைகோ. அநேகமா கடந்த முறை ஒதுக்குன 6 தொகுதிகளை தான் திமுக ஒதுக்கும்னு சொல்றவங்க இப்போ மதிமுகவுல எம்எல்ஏக்களா இருக்கிற 4 பேர்ல 3 பேருக்கு சீட் இல்லையா. மதுரை பூமிநாதனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும்னு மற்ற தொகுதிகள்ல புதியவர்களுக்கு மட்டுமே சீட் கொடுக்க போறாராம் வைகோ. கனிமவள கொள்ளையில அதிரடி காட்டுற கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பியை மாத்தணும்னு தென் மாவட்டத்தை சேர்ந்த 2 பெரிய தலைகள் கோட்டையில அழுத்தம் கொடுக்கறாங்களாம்.
கோவையில காவல் துணை ஆணையராக இருந்த டாக்டர் ஸ்டாலின் கடந்த ஜனவரியில கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பியா நியமிக்கப்பட்டார். மாவட்டத்துக்கு இவர் வந்ததுல இருந்து கிராம கண்காணிப்பு திட்டம்ங்கிற பேர்ல கிராமத்துக்கு ஒரு போலீஸ்காரரை நியமிக்கிறதுல இருந்து SIR தேர்வாக மாணவர்களுக்கு இலவச பயிற்சிகளை கொடுக்கிற வரைக்கும் மக்கள் மத்தியில் பிரபலமாகி குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் மூலமா குற்றங்கள் குறைய ஆரம்பிக்க கனிம வள கொள்ளையை தடுக்கிறதுலையும் அதிரடி காட்ட துவங்கி இருக்கார். நெல்லை குமரியில இருந்து தொடர்ச்சியா கேரளாவுக்கு இரவு பகல்னு எல்லா நேரத்திலையும் கல் மணல் ஜல்லின்னு கனிம வளங்கள் குமரி மாவட்ட கேரளா எல்லை வழியா கடத்தப்படுறதாகவும் அதை தடுக்கணும்னு சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் மாவட்டத்துக்கு வந்த எஸ்பி டாக்டர் ஸ்டாலின் கேரளாவுக்கு பகல்ல கனிமங்களை கொண்டு போற லாரிகளுக்கு தடை விதிச்சு இரவு 10 மணிக்கு மேல தேவையான அனுமதியோட விதிகளுக்கு உட்பட்டு தான் லாரிகளை இயக்கணும்னு உத்தரவு போட இது குமரி நெல்லையில இருக்கிற ஆளும் கட்சி பெரும்புள்ளிகளுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கான். தேர்தல் நேரத்துல கல்லா கட்ட விடாம தடுக்கிறாரேன்னு 2 அதிகாரமிக்க நபர்கள் குமரி எஸ்பியை மாத்துறதுக்கு கோட்டையில அழுத்தம் கொடுக்கறாங்களா. எஸ்பியை மாத்தலன்னா தென் மாவட்ட தேர்தல் செலவுகளுக்கு எங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு செக் வைக்கிறாங்களாம். நியூஸ் தமிழ் கழுகு.